அப்பாடா, ஒரு வழியா எப்படியோ பிள்ளை ரெண்டே தூங்க வச்சாச்சு. அம்மா, சரி வேலையில போய் பார்ப்போம். அதுக்கு தூங்குற நேரத்தில் எழுந்துச்சுக்கன்னா தூக்க சொல்லிக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய விடாதுங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதே பெரிய விஷயம். தூங்கட்டும் நல்லா. பிள்ளைய அழுது அழுது மூஞ்சே வீங்கி போயிருச்சு போல. நல்லா தூங்கட்டும். அக்கா வாங்க வாங்க. அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. பார்த்துட்டோமா வசந்தி? அங்க பார்த்துட்டு நேரா இங்கே தான் வர்றோம். அப்படியாக்கா? பிள்ளை ரெண்டு என்ன ஒண்ணுதுங்க, தூங்குதுகளா? ஆமாக்கா, இவ்வளவு நேரம் அழுதுகிட்டே இருந்துச்சுங்க. இப்பதான் அப்படி இப்படின்னு பிள்ளை ரெண்டையும் தூங்க வச்சேன்க்கா. வேலையெல்லாம் ஒன்று கூட பார்க்காம அப்படி இப்படியே கிடக்கு. ஒரு வேலை கூட செய்யலை. அதுகளுக்கு இங்கே கடையில் 4 இட்லி வாங்கிட்டு வந்து ஆளுக்கு 2 ஊட்டி விடலான்னு பார்த்தா எங்கக்கா சாப்பிடுதுவ. ஒன்று சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்குது. அவங்க அம்மா எப்படி தான் இந்த பிள்ளையில பார்த்துக்குருவான்னு தெரியல. அப்படியே அடம் பண்ணிட்டு இருக்குதுவ. அப்புறம்தான் சரி அப்படி இப்படின்னு படுக்க வச்சு பான்லலாம் பாட்டை போட்டுவிட்டு பொம்மை பாட்டை போட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி 2 பேரையும் தூங்க வச்சேங்க்கா. இப்போ தான் கொஞ்ச நேரம் அசந்து படுத்துருக்குதுவ. அதான் வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னுட்டு இப்படி வந்தேன். நீங்களும் வந்துட்டியா? டே குட்டி தம்பி, உன் அக்காவை பார்த்தியா? என்ன வசந்தி பண்றது? பாத்தேன் சித்தி. அக்காக்கு என்ன யாருன்னே தெரியல. என்னடா சொல்ற? உன் அக்காவுக்கு தெரியலையா? ஆமா, 10 வருஷத்துக்கு அங்கிட்ட உள்ள ஞாபகம் தான் அவளுக்கு இருக்குது. ஓ, நீ இப்போ தானே பிறந்த, அது அந்த தங்க ஒன்று தெரியல. ஆமா சித்தி, அக்கா யாருன்னு கேட்டுச்சு. அப்புறம்தான் சோனி அக்கா சொன்னுச்சு. அப்படியா? அக்காவுக்கு போக போக ஒன்று தெரியும் சாமி. சோனி எங்கக்கா? சோனி இந்த வந்தம்மா, போயிட்டு ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருந்தது ஒரு மாதிரி இருக்கு, குளிச்சுட்டு வரைஞ்சித்தின்னு சொல்லிட்டு போனா. பாவம் அவளும் நொந்து போறா. இங்கே அங்கேயும் அலைய முடியல அவளாலையும். மாசமா வேற தானே இருக்கா. ஆமாம்மா, அவளுக்கு வளகாப்பு போடுவோன்னு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் பாத்தியா? அப்படி என்னத்த இப்போ வளகாப்பு போட்டோம். சத்தியா இருக்கிற நிலமையில ஒருதா 9 மாசத்துலேயே போட்டுக்கலாமா வசந்தி? அவங்க மாமனார் மாமியார் திட்ட போறாங்க அவளை. அதுக்கு என்னம்மா வசந்தி பண்றது? நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது. சத்யாவை இப்படி வச்சுக்கிட்டு நம்ம போக முடியுமா, வர முடியுமா? என்னதான் பண்ண முடியும் சொல்லு? ஆமாக்கா, பாவம் அவளும் தன்னால நொந்து போறா. பாப்பா 2 பேரும் அக்காட்ட போகாம இருக்குதுங்களா சித்தி? ஏன்டா கேக்குற குட்டி தம்பி? அழுகுதுகடா, ஒன்றும் பண்ணவே முடியல. அப்படி அடம் பண்ணி அழுகுதுக. என்ன செய்யறதுனே தெரியலடா. சத்யா இப்போ எப்பக்கா வரேன்னு சொன்னாங்க? இன்னைக்கு சாயங்காலத்துக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்தாலும் வந்துருவாங்க. அப்படியா? வீட்டுக்கு வந்தது பிள்ளையில என்ன செய்ய போறான்னு தெரியல. பிள்ளைய அம்மா அம்மான்னு அழுக போகுதுக. தூக்குறாளா இல்லை கடுப்படிக்கிறாளான்னு தெரியல. ஏன்னா அவளுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. ஆமாக்கா, அவளுக்கு எதுவுமே தெரியாது. பிள்ளைகளை பார்த்து தூக்குறாளா என்னன்னு தெரியல. எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஷோ வசந்தி, அதை நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்கு. பார்ப்போம் பார்ப்போம், போக போக புரிஞ்சுக்குவா. சரிக்கா, நீங்க இப்படி படுங்க, ரெஸ்ட் எடுங்க. நான் போயிட்டு வேலையெல்லாம் அவ்வளோ அப்படியே கிடக்குக்கா. நான் போய் பாத்திரம் கழுவி விட்டு இப்படி வீட்டெல்லாம் கூட்டிட்டு, ஏதாவது நீங்களாம் வந்திருக்கே சத்தியா வேற வரதா சொல்றீங்க. ஏதாவது ஒரு குழம்பு வச்சுட்டேன் அப்படின்னா எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறலாம். மத்தியெல்லாம் சோறாக்கி குழம்பு வச்சுட்டு வாரம்க்கா. இவளுக்கு எழுந்தாளுகன்னு அப்படி பார்த்துக்கிறங்க. குட்டி தம்பி, உங்ககிட்ட தான் பாப்பா 2 பேரும் இருப்பாளுகள்ல, அதனால இருப்பாள பார்த்துக்கோடா. சரி சித்தி, பாப்பா எந்திரிச்சிட்டா நான் பாத்துக்கிறேன். அம்மா வசந்தி, நானும் வரேன். ஒத்தையில அவ்வளோ வேலை நீ எப்படி பாப்ப? நானும் வந்தேன்னா கூட மாட டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம் பத்தியா? ஏண்டாக்கா, நீங்க அங்க இருந்து பஸ் ஏறி கிளம்பி வந்திருக்கியா? கொஞ்சம் டயர்டா இருக்கும்ல? பரவாயில்ல டி, இதுல என்ன இருக்கு? எனக்கு என்ன டயர்டா இருக்குது? ஒன்றும் இல்லை, வா 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம். சரிக்கா. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிடக்கு, புளிக்குழம்பு மாட்டுக்கு வச்சிருவோமாக்கா? ஏதோ ஒன்று கலக்கி விடலாமா. நம்ம இருக்க நிலைமையில இப்பதான் ருசியா சாப்பிடுது. வாக்கா. சிவிகா, சத்யாக்கா பாப்பா பாவம்ல. சத்யாக்கா என்னே தெரியலன்னு சொன்ன மாதிரி அவங்க பாப்பாவே தெரியல தானக்கா சொல்லும். ஆமாடா தம்பி, பாப்பா தெரியாத பத்தியா? ஒன்னேவே சத்யாக்காக்கு தெரியல, பாப்பா மட்டும் தெரியவா போகுது? அதுவும் 2 பாப்பா பாவம் இல்லடா. ஆமாக்கா. சரி வா, சேஸ்டிய காணோம். டேய், நம்ம எங்கேயும் போகக்கூடாது, இங்கே இருக்கலாம்டா. பாப்பா எழுந்தாளுங்கன்னா பார்த்துக்கணும்ல. ஆமாக்கா. சரி, நம்ம இங்கே உட்காந்துருப்போம். மா, அப்புறம் என்ன போலாம்ல? யாரும்மா நம்ம கூப்பிட்டு போறது? அப்பா வர்றாரா? இல்ல ஆட்டோ பிடிச்சு போயிடலாமா? இல்லடி, இந்ததான் தம்பி நிக்குதுல்ல, அது காரில் நம்ம போயிடுவோம்.
இவர் ஏமா நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு? இவருக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? ஏன் ஆபீஸ் போயிட்டு தான் வருது. ஆபீஸ் போனா ஆபீஸ்ல இருக்க வேண்டியதானே, இல்லை அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதான். நம்ம பின்னாடி எப்போ பார்த்தாலும் சுத்திட்டு திரியிறாரு. இவர் ஏன் அப்போ வந்திருக்காரு? இவரோட கார்ல தான் வீட்டுக்கு போகணுமோ? ஆமாம்மா. செல்விக்கா. தம்பி. என்னக்கா போயிட்டு ஃபீஸ் கட்டிட்டு வரவா? போப்பா, போய் கட்டிட்டு வாங்க. சரிங்கக்கா, நீலுங்க அந்த வாரம். ஏமா நமக்கு இவர் ஃபீஸ் கட்ட போறாரு? இல்லடி, நம்மக்கிட்ட ஏதாவது அவ்வளோ காசு லட்சக்கணக்கில். அதான் அந்த தம்பிகிட்ட கேட்டிருந்தேன், தாரக்கான்னு சொல்லிடுச்சு. அதாண்டி வந்துச்சு. அப்படியே ஃபீஸை கட்டிட்டு நம்மளை கொண்டு போய் வீட்டில் விட்டுரும் பார்த்தியா? ஓ சரி சரி சரி. அவ்வளோ காசு இவர் தான் கட்டுறாராம்மா? ஆமாம்மா. இருந்தாலும் ரொம்ப நம்ம பின்னாடியே சுற்றி திரிகிற மாதிரி இருக்கு இவர். இப்படிலாம் இருக்கக்கூடாதுமா. இவர் யாரும் இல்லட்டி, வசந்தி சிட்டிக்கு தம்பி தான். யாரா இருந்தா என்னம்மா, இருந்தாலும் ஒரு லெவல் தானே. இருக்கட்டும்டி, நமக்கு உதவி பண்றேன்னு சொல்றாங்க. அவங்க நம்ம கூட இருந்தா என்ன, நல்லது தானே. உனக்குலாம் நான் சொன்னா புரியாது, போ என்னமோ பண்ணு. வந்துட்டாரு. செல்விக்கா. வாங்க அர்ஜுனு. போலாமாக்கா? போலாம்ப்பா, வாங்க. யாரும் இல்ல. அர்ஜுனா? சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் எங்க பாப்பாலாம் காணோம். சத்யா சிஸ்டர், பாப்பாலாம் எங்க? சிஸ்டர் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருக்கு, நான் சொல்றேன். என்னன்னா பாப்பாலாம் எங்கன்னு கேட்டா அமைதியா இருங்கங்கிறீங்க? சிஸ்டர் ஒரு பெரிய பிரச்சனை. இவர் கூட இவங்க நல்லா பேசுறாவ, என் பேர்லாம் சொல்லி கேக்குறாவ. பாப்பா எங்கவா? எந்த பாப்பா? ஏன்னா என்னாச்சு? சத்யாவுக்கு பழசெல்லாம் மறந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கு இடையில உள்ளது ஞாபகம் இல்ல சிஸ்டர். ஐயோ, என்ன சொல்றீங்க? அப்படியா? இப்போ பாப்பா 2 பேரும் தெரியாதா இவங்களுக்கு? ஆமா, பாப்பாவெல்லாம் யாருன்னு தெரியாது. ஏன் என்னையவே யாருன்னு தெரியாது. உங்களையும் யாருன்னு தெரியாதா? ஆமா, இன்ன வரைக்கும் யாரும் நாங்க சொல்லல. சொன்னா யாருங்க ஏத்துக்குவா சொல்லுங்க? ஐயோ, பாவம்னா நீங்க. உங்களையே தெரியாது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கும். ஆமா சிஸ்டர், என்ன பண்றது, சூழ்நிலை அப்படி இருக்கு. இப்போதைக்கு எதுவுமே நாங்க சொல்லல. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதான் நீங்க கேட்க வேணான்னு சொன்னேன் உங்களை. ஐயோ, நான் பாட்டுக்கு தெரியாம கேட்டுட்டேன். நல்ல வேலை நீங்க மட்டும் இங்கே இல்லாம இருந்தீங்கன்னா நான் எல்லாமே சொல்லியிருப்பேனோ. ஆமா, அதான் கேட்காதீங்கன்னு. இப்ப கூட நான் கூப்பிட்டு பாப்பா எங்கன்னு கேட்டது கேட்டிருக்குமே. பரவாயில்ல, அது கூட பார்த்துக்கலாம், விடுங்க. சரிங்க சிஸ்டர், நாங்க கிளம்புறோம். இப்போ சரியாயிருச்சா உங்களுக்கு? ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. நான் 2 நாளா லீவுனா, அதான் எனக்கு சரியா தெரியல. சரிங்க சிஸ்டர், பரவாயில்ல. சரி நாங்க கிளம்புறோம். ஓகேண்ணா, பார்த்து பத்திரமா சத்யாக்காவை பார்த்துக்கோங்க. சரிங்க சிஸ்டர். செல்விக்கா வாங்க கிளம்பலாம். சரி தம்பி. சத்யா வாடி. அந்த பொண்ணு ஏன் என்னை பார்த்து பாப்பா எங்கன்னு கேட்டுச்சு? வேற யாரும் நினைச்சதையும் கேட்டிருக்கோம். வா. சரி, அவர் கூட நல்லா பேசுது. அந்த தம்பியை முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், அதனால நல்லா பேசுது. நீ வாடி. சரிம்மா, போ. பாவம் அர்ஜுன் அண்ணா. அந்த பாப்பா 2 பேரும் சத்யாவுக்கு யாருமே தெரியலையாமே. எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ல அந்த அண்ணாவுக்கு. ஆமா. உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருக்கு. அம்மா வரும், அழுகாத. சரி மாமா, வா நம்ம போய் விளையாடுவோம். இதுலயா அழுகாத, வா வா. பாப்பா எழுந்திருக்கட்டு வினியா, நீ இங்கிட்டு வா. வாங்க நம்ம போய் வெளியில விளையாடலாம். சரி மாமா. வா மாமா கைய போடு. நீ வா. இதுலயா அக்கா கையப்பிடி. வா, அக்கா பின்னாடி வா, வெளியில போய் விளையாடலாம். சின்ன வயசுல நாங்க எல்லாரும் இந்த வீட்டுல தானே எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா விளையாடி தெரியும். அப்ப பார்த்த மாதிரி இருக்கு இந்த வீடு. ஆமா, உன்னோட தாத்தா பாட்டி வீடு தான். வசந்தி இங்க தானே இருக்கா, அதான் இங்கே எல்லாரும் வந்து. அப்படியாம்மா? ஏன் எல்லாரும் இங்க வந்தோம்? அப்ப அந்த வீட்டுல தானே இருந்தோம். உங்க சித்தப்பாக்கு உடம்பு சரியில்லாம போனுச்சா, அதனாலதான் உன் அப்பாவை இங்கே இருக்க சொன்னாங்க. அவங்க கடையெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதாம்மா அங்க இருக்கோம்.
சூப்பரா இருக்குல்ல வீடு. ஆ ஆமாடி. மா சத்யா எப்போ வந்தீங்க? சோனி இப்பதான் வந்தோம். ஏம்மா சித்தி எல்லாம் எங்க?